இன்னைக்கு டெண்டர் மீட்டிங்ல சக்தின்னு ஒருத்தங்க கலந்துக்க வந்திருந்தாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்களா? சக்தியா? எஸ். அவங்களுக்கு தான் டெண்டர் ஓகே ஆச்சு. ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அப்பவே கிளம்பிட்டாங்க சார். கிளம்பிட்டாங்களா? ஓகே, தேங்க்யூ. சக்தி மீட்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டா. டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்கா. ஆனால் ஃப்ளைட்டில் வரல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அப்போ இப்போ சக்தி எங்கே இருக்கா? அவளுக்கு என்னாச்சு? சக்திக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆஃப்னு இவ்வளோ நேரம் சக்தி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டாளே. என்னாச்சு? சிவா, உட்காருப்பா. ம், சரிம்மா. என்ன சிவா, சக்தி கிட்ட பேசிட்டியா? எங்க இருக்காளா? இல்லைம்மா, சக்தி ஃபோனுன்னு ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஏன் அண்ணி இவ்ளோ நேரம் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? தெரியல ஜானு. அண்ணா, டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா? கேட்டேன், ஆனால் சக்தி ஃப்ளைட்லேயே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, என்னது? சக்தி ஃப்ளைட்ல வரலையா? ஆமாம் மீனாட்சி. என்ன? அப்ப அவ போன ஆபீஸ்க்கு கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே? வேலை முடியாம ஒருவேளை அங்கேயே இருந்திருக்க போறா. அதுவும் கேட்டுட்டேன் பாட்டி. என்ன சொன்னாங்க? மீட்டிங் முடிஞ்சு சக்தி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாளா? கிளம்பினவ ஏன் இன்னும் இங்க வந்து சேரல? தெரியலையே மீனாட்சி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டா சிவா, இதுக்கெல்லாம் கூடவா பயந்துகிட்டு இருப்பாங்க? சக்தி என்ன சின்ன குழந்தையா? பொறுமையா இருறா, வருவா. ஆமா சிவா, சக்தி ஆபீஸ்ல இருந்து கிளம்பி இருக்கா. ஃப்ளைட்ல வரல. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு பஸ்ல வராளே என்னமோ. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். மில்கி மேன், அம்மா எப்போ வருவாங்க மில்கி மேன்? சீக்கிரம் வந்துருவாங்க மில்கி பாய். இல்ல இல்ல, எனக்கு இப்பவே அம்மாவை பார்க்கணும். என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. செல்லம், அம்மா புகழ்குட்டியை பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. டே 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 டே, பாட்டி உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும். எனக்கு அம்மா வேணும். அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. செல்லம், அழக்கூடாது. அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க, சரியா? இல்ல, எனக்கு அம்மா இப்ப வேணும். நான் சொல்றதை கேளுப்பா. வாப்பா, வா வா. வா, சொல்றது கேளு. பாட்டி கூப்பிடுறேன்ல. வா. அழக்கூடாது, அழக்கூடாது. இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. மில்கி மேன், சக்தி வந்துட்டாளா? இன்னும் வரலங்க. இன்னும் வரலையா? ஏண்டா சிவா, சக்தி இன்னும் வரலன்னா அவ எங்க இருக்கா, என்ன ஆச்சுன்னு விசாரிச்சு பாருடா.
ஆமா சிவா, நேத்து நீ சொல்லும்போது கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்கே கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு. சக்தி ஃப்ளைட்லேயும் வரல, பஸ்லேயும் வரல. அப்போ அங்கேயும் இல்லைன்னா அவளுக்கு என்னாச்சு? அண்ணன், அன்னி கூட யாராவது போயிருந்தா அவங்கள விசாரிக்கலாம்ல. என்னடா நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம், நீ ரொம்ப அமைதியா இருக்கிற. சக்திக்கு யாரால ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு? எஸ், அந்த சேட்டு தான் அதுக்கெல்லாம் காரணமா இருப்பான். அவன் தான் அந்த டெண்டர்ல ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை பண்ணான். அப்ப அவன்கிட்ட விசாரிச்சா சக்திக்கு என்னாச்சுங்கிற உண்மை தெரியும். ஆனா அவன் ஜெயில தானே இருக்கான். அப்புறம் எப்படி? டேய் சிவா, போலீஸ்லயாவது ஒரு கம்ப்ளைண்ட் போய் கூடுறா. எஸ், அவனை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணா ஏதாவது தெரியும். டேய் சிவா, என்ன பண்ணாங்க? கேட்டுக்கிட்டே இருக்கோம், எதுவுமே சொல்லாம எங்க போற? விடு கற்பகம். என்னம்மா, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அவன் எப்பவுமே இப்படித்தாம்மா. தான் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவன் அவனாவே இருக்க மாட்டான். அப்புறம் அவனாவே வந்து நம்ம கிட்ட எல்லாமே சொல்லுவான். ஹலோ சார், நான் சிவா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன தகவல் வேணும். சொல்லுங்க, என்ன தகவல் வேணும்? என் ஒய்ஃப் சக்தி விஷயத்துல நீங்க ஒரு சேட்டை அரெஸ்ட் பண்ணீங்கல்ல? ஆமா. அவர் இப்பவும் ஜெயில தானே இருக்காரு? இல்ல மிஸ்டர் சிவா, அவர் நேத்தே ஜாமீன்ல வெளியில போயிட்டாரு. ஏன் கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். இட்ஸ் ஓகே. அப்போ சேட்டு தான் சக்தியை கடத்திருப்பான். மாட்னா. பாட்டி, சாப்பிடலாம் வாங்க. எங்க சாப்பாடு? கற்பகம், நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் ஒரு வேலையா போனானா அது முடிக்காம வரமாட்டான். கண்டிப்பா சக்தியோட தாமா வருவான். நீங்க கவலைப்படாம போங்க. யோ சேட்டு, உள்ள வாங்க. कौन है आप? சேட்டு இருக்காரா? हाँ है கூப்பிடுங்க. जी, आपको बुला रहे हैं कोई? आता हूँ. ஐயோ, உன் சக்தி ஹஸ்பண்ட் ஆச்சு. யோ, எங்க என் சக்தி? आप ये क्या कर रहे என் ஒய்ஃப் हैं? நீ என்ன பண்ண? अरे सुनो சொல்லியா, तो, என் wife छोड़ो என்ன பண்ண? इसे। क्या कर रहे சாப் हैं? விடுங்க சாப். சிவா பாய், நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது. பொய் சொல்லாத. இந்த ப்ராஜெக்ட்ல பிரச்சனை பண்ணதே நீதான். இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சிரும் தெரிஞ்சவன என் ஒய்ஃபை நீ தான் கடத்திருக்க. இந்த பார், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. என் ஒய்ஃப் எங்க வச்சிருக்க சொல்றா. சிவா பாய், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சக்தி மேடம் மேல எனக்கு கோவம் இருந்தது உண்மைதான். ஆனா அவங்கள கடத்துற அளவுக்குலாம் நான் போல. உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது சிவா பாய், என்ன நம்புங்கோ. அம்மா சார், இவருக்கு ஒன்றும் தெரியல, விட்டுடுங்க ப்ளீஸ். சிவா பாய், நானே ஜெயில இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கேன். திரும்பவும் தப்பு பண்ணிட்டு யாராவது உள்ள போகணும்னு நினைப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இவனுக்கு எதுவும் தெரியாதா? அப்ப சக்திக்கு என்ன ஆச்சு? அவ எங்க போயிருப்பா? சிவா பாய், நான் சொல்றது உண்மை. என்ன கண்டிப்பா நம்புங்கோ. இந்த பார், இப்ப நான் போறேன். ஆனா சக்திக்கு உன்னால ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. சரிங்க சிவா பாய். இந்த இடத்துல தான்
டேய் சிவா, போன விஷயம் என்னப்பாச்சு? சக்தியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாப்பா? இல்லம்மா, எந்த தகவலும் கிடைக்கல. அண்ணா, யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அண்ணா? நாங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்ததுல ஒரு சேட் தான் எங்களுக்கு தடையா இருந்தாரு. இதை எடுக்கக்கூடாது, மீறினா என்ன வேணாலும் செய்வேன்னு மிரட்டினாரு. ஆனா சக்தி அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா. என்கிட்டயும் இவங்கிட்ட எல்லாம் பயப்படக்கூடாது, இந்த மாதிரி 1000 பேர் வருவாங்க தைரியம் சொல்லிட்டு இருப்பா. ஆனா இப்போ சக்தி எங்க இருக்கா, என்ன ஆனா எதுவுமே தெரியலையம்மா. அப்ப அந்த சேட்டு தான் ஏதாவது பண்ணிருக்கணும். எப்படி பெரியா நீ சொல்றீங்க? அவன் தான் ஜெயில்ல இருக்கானே. இல்ல ஜானு, அவன் ஜாமீன்ல வெளியே வந்துட்டான். டேய் சிவா, அப்ப கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான். நீ ஒண்ணு பண்ணு, பேசாம அவன் வீட்டுக்கே போய் அவன் சட்டைய புடிச்சு 4 கேள்வி கேட்டு சக்தியை கூட்டிட்டு வந்துரு. இப்ப அவன் வீட்டுக்கு தான் பாட்டி போயிட்டு வரேன். போனீங்களா? என்ன சொன்னா? சக்தி எங்க இருக்கா? அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டான். தெரியாதுன்னா அப்ப யாரு என்ன பண்ணிருப்பா? தெரியலையே பாட்டி, அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா சக்தி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கான்னு மட்டும் என் உள் மனசு சொல்லுது. எப்படியாவது அவளை காப்பாத்தி ஆகணும். சிவா, என்னப்பா பண்ண போற? கோயம்புத்தூருக்கு போறேம்மா. கோயம்புத்தூருக்கு போய் எப்படி சக்தியை கண்டுபிடிக்க போறீங்க? இல்ல, சக்தி கோயம்புத்தூர் போயிருக்கா, மீட்டிங்கும் அட்டன் பண்ணியிருக்கா. ஆனா திரும்ப வரல. அப்ப கோயம்புத்தூர்ல தானே எங்கேயாவது இருக்கணும் பாட்டி. அதனால நான் கோயம்புத்தூர் போய் விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது சின்ன தகவலாவது கிடைக்கும். அதனால நான் இப்ப கோயம்புத்தூர் போறேன். தனியா எப்படிடா போவ? கூட யாரையாவது கூட்டிட்டு போடா. அண்ணா, நான் கூட வரேண்ணா. உங்களுக்கு நான் துணையா இருப்பேன். ஆமா சிவா, இவ கோயம்புத்தூர்ல படிச்சதுனால கோயம்புத்தூர் ஃபுல்லாவே இவளுக்கு அத்துபடி. இவளை கூட்டிட்டு போவனுக்கு ஹெல்ப்பா இருப்பா. சரி ஜானு, சீக்கிரம் ரெடி ஆகு, உடனே கிளம்பணும். ம்? சரிண்ணா. அண்ணா, இவ்ளோ பெரிய ஊர்ல அண்ணி எங்கண்ணே போய் தேடி கண்டுபிடிக்கிறது? தேடிதான் ஆகணும். அண்ணி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. அவன் தானே எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சரிண்ணா, இப்ப என்ன பண்ண போறோம்? சக்தி கோயம்புத்தூர் வந்திருந்தா இங்க இருக்கிற டாக்ஸில தான் எதுலயாவது போயிருக்கணும். நீ அவ போட்டோ கூட இங்க இருக்கிற டிரைவர் கிட்ட எல்லாம் கேட்போம். இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன தம்பி, சவாரியா? இல்ல சார், எனக்கு ஒரு தகவல் வேணும். சொல்லுங்க, என்ன தகவல் வேணும்? இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க தம்பி, நாங்க ஒரு நாளைக்கு நிறைய சவாரி பார்க்கறோம். ஏறினதுல இருந்து அவங்களை இறக்கி வர வரைக்கும் தான் எங்களுக்கு அவங்கள தெரியும். அதுக்கப்புறம் அவங்க முகம் கூட எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ப்ளீஸ் சார், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். இவங்க மிஸ் ஆயிட்டாங்க, அதான் தேடிக்கிட்டு வந்தோம் சார். உங்களோட சின்ன தகவல் கூட எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். சரிங்க தம்பி. கிருஷ்ணா, இந்த போட்டோவை கொஞ்சம் பார்த்து சொல்லு. தாரணா, அண்ணா, இந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். நம்ம வண்டியில தான் வந்தாங்க சார். அண்ணா, எங்க போனீங்க ஞாபகம் இருக்கா? ஒரு ஹோட்டல்ல இறக்கி விட்டேன் சார். அந்த ஹோட்டலை எனக்கு காட்ட முடியுமா? வாங்க, என் கூட வாங்க சார். வாங்க. தேங்க்ஸ் சார். சரிங்க தம்பி. வாங்க. இந்த ஹோட்டல் தான் சார். இங்கே தான் அவங்கள ட்ராப் பண்ணேன். சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி சார். ஜானு, வாமா. வாங்கண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வெல்கம் சார். யா, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? சார், இவங்க என்னோட ஒய்ஃபு. இவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இவங்களை பற்றின தகவல் வேணும். இவங்க எங்க ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க நேத்து காலையிலேயே ஃப்ரெஷ் அப் ஆகி கிளம்பி போயிட்டாங்களே.
போகும்போதே செக் அவுட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் டைம் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவ்வளோதான் சார் தெரியும். ஜானு, சக்தி கம்பெனிக்கு போயிட்டு அப்படியே ஏர்போர்ட் போய் ஃப்ளைட் பிடிக்க நினச்சதான் செக் அவுட் பண்ணியிருக்கா. சார், அவங்க தங்கியிருந்த ரூமை பார்க்க முடியுமா? ஷூர் சார், இருங்க சாவி எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ் வாங்க சார். ஓகே. வாங்க சார், உள்ள போய் பாருங்க மேடம். போங்க. இதான் சார் அவங்க தங்கியிருந்த ரூம். சார், நாங்களும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமா? ஷூர் சார், தங்கிக்கலாம் சார். புக் பண்ணிட்டுமா? ஓகே சார். நீங்க வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். என்னென்ன அண்ணிய பத்தி எந்த தகவலுமே கிடைக்கல. இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம், போக போக தெரியும். சரி ஜானு, நீ சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. நம்ம இப்போ கம்பெனிக்கு போயிட்டு வந்துடலாம். சரி. அங்கேயும் ஏதாவது தகவல் கிடைக்கும்ல. சொன்னா கேளுடா. வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா, அழாதரா. நல்ல பிள்ளைல சொன்னா கேட்கணும். அழாதடா. அம்மா வந்துருவா. அமைதியா இருடா கண்ணா. நான் உடனே அம்மாவை பார்க்கணும். இங்க பாரு, அழாதடா கண்ணா. உங்க அம்மா வந்துருவா. அழாத அழாத. எனக்கு அம்மா வேணும். ஐயோ, புகழ் குட்டி, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. நீ அழுதுகிட்டே இருந்தா உடம்பு சரியில்லாம போயிடும்பா. அழாம இரு. புகழ்குட்டி, இங்க பாரு, பெரியம்மா உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், அம்மா தான் வேணும். சாப்பிட வா. இங்க பாரு, நான் பாட்டி ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கிட்டே சாப்பிடுறீங்களா? எனக்கு அதையும் வேணாம், ஒண்ணும் வேணாம். எனக்கு அம்மா தான் வேணும். போங்க, எனக்கு அம்மா தான் வேணும். அழாத அழாத அழாத. சொல்றது கேளு. சாப்பிடலைன்னா வயிற்றுக்குள்ள பூனைக்குட்டி கத்தும். கொஞ்சமா சாப்பிடுப்பா. மீனாட்சி, நீயே ஊட்டி விடு. இந்தா. ஆ ஆ, ஆ. எனக்கு எதுவும் வேண்டாம். புகழ், நில்லு. கதவு திறடா. கொஞ்சமாவது சாப்பிட்டு போடா. டேய் புகழ், கதவு திறடா. புகழ், இப்படி எல்லாம் பண்ண கூடாது. கதவு திற. முடியாது. அம்மா வந்தாதான் நான் கதவை திறப்பேன். அது வரைக்கும் நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாரும் போங்க, அம்மாவை கூட்டிட்டு வாங்க. எனக்கு அம்மா தான் வேணும். என்னம்மா இப்படி பண்றான்? அவனுக்கு அவங்க அம்மா மேல அவ்வளவு பாசம்மா. கடவுளே, எதுக்கு இப்படி நமக்கு சோதனை மேல சோதனை வந்துகிட்டு இருக்கு? ஐயோ. அம்மா வேணும், அம்மா வேணும், கூட்டிட்டு வாங்க. சொல்லுங்க சார். சார், என் ஒய்ஃப் சக்தி உங்க கம்பெனிக்கு டெண்டர் எடுக்க வந்தாங்க. அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் அவங்கள பத்தின தகவல் ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். சக்தி, எஸ், எங்க கம்பெனியில் டெண்டர் எடுக்கிறதுக்கு 4-5 பேர் சாம்பிள் பீஸோட வந்தாங்க. அதுல சக்தியும் சாம்பிள் பீஸோட வந்தாங்க. ஒரு நிமிஷம். இது அவங்க கொண்டு வந்த சாம்பிள் பீஸ் தான் சார். ஆக்சுவலாக அவங்க கொண்டு வந்த சாம்பிள் பீஸ் எங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த ரேட்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஸோ எங்கள் டீம் சக்தியை ஓகே பண்ணி 1 crore ஆர்டர் கொடுத்தோம். சக்தி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு ப்ராஜெக்டை சீக்கிரம் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போனாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். கேரியான். ஹலோ, சொல்லுங்க மீனாட்சி. சக்தியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சாரி மீனாட்சி, இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ப்ளீஸ், எப்படியாவது சக்தி இங்க கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா புகழ். ஹலோ புகழ், என்னாச்சு? புகழுக்கு என்னாச்சு? அது வந்து சொல்லுங்க மீனாட்சி, புகழுக்கு என்னாச்சு? அண்ணன், என்னண்ணே? மீனாட்சி, சொல்லுங்க மீனாட்சி, புகழுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, புகழுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா
அவன் சக்தியை பார்க்கணும்னு அடம் பிடிச்சு சாப்பிட மாட்டேன் ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டு பூட்டிக்கிட்டான். 1 மணி நேரம் ஆச்சு. யார் சொல்லி அவன் கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். சரி நீங்க போனை மில்கி பாட்டை கொடுங்களேன். ஆ, ஒரு நிமிஷம் இருங்க. புகழ், உங்க அப்பா லைன்ல இருக்காரு, பேசுவா. கதவை திற. முடியாது, கதவு திறக்க முடியாது. எனக்கு அம்மா தான் வேணும். மீனாட்சி மீனாட்சி சொல்லுங்க. நீங்க போன்ல ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்களேன். ஆ, மில்கி பாய், நான் அப்பா பேசுறேன்ப்பா. புகழ், இந்தா. மில்கி பாய், அப்பா சொன்னா கேப்பீங்கல்ல? அம்மாவை தேடி தான் நானும் அத்தையும் இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவோம். அது வரைக்கும் நீங்க சமத்தா இருக்கணும், சரிங்களா? முடியாது, எனக்கு இப்பவே அம்மா வேணும். மில்கி பாய், நீங்க அம்மா மாதிரி தைரியமான புள்ள தானே? அப்ப சொல்றத கேளுங்க. அம்மா ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இப்ப நாம தான் தைரியமா இருந்து காப்பாத்தணும். இப்ப நாம அழவும் கூடாது. நாம அழுதுகிட்டு இருந்தா அம்மாவை யார் காப்பாத்துவாங்க? அம்மா பாவம்ல. ஆமா மில்கி மேன், இனிமே நான் அழமாட்டேன். அம்மாவை சீக்கிரமா காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க மில்கி மேன். கண்டிப்பா. நீங்க சமத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நாங்க அம்மாவோட வரோம். ஓகே மில்கி மேன், சீக்கிரம் அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஓகே மில்கி பாய், பாய். புகழ் குட்டி, சாப்பிடலாம். வா வா. ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க. உங்களை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்றேன். அது உங்களுக்கு உபயோகமா இருக்குமான்னு பாருங்க. சார் சொல்லுங்க சார்.